உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த ராசி பொது பலன்ல எப்படி நம்ம பலன்கள் எடுக்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு சூரிய பகவான் ஒரு ராசிக்குள்ள உள்ளே நுழையும் பொழுது எந்த ராசிக்குள்ள இருக்காரோ அந்த ராசியின் அடிப்படையில் மாத பலன்கள் மிக அதிகமாக கணிக்கப்படுகின்றன. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கோச்சார கிரகங்களும் அமைந்திருக்கும் இடத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பதை நம்ம மாத பலன்களாக பொது பலன்களாக கணிச்சிட்டு வரும். ஸோ இந்த பொது பலனானது உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சது ஒரு 20% ஒரு உறுதியாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கோம், மாத பலன்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே போல் கடந்த காலங்களில் நடந்த இப்போ ரீசெண்டாக நடந்த சனி பயிற்சி, அதே போல் குரு பயிற்சி, ராகு பயிற்சி, இந்த பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ற செயல்பாடுகளை நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பதை பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான், 3ஆம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 6ஆம் இடத்துல சூரிய பகவான், குரு பகவான், புதன் பகவான் இணைவு. அதே போல் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வரையும் அங்கே அமர்ந்திருப்பா. 17ஆம் தேதிக்கு கரெக்டாக காலையில் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய கடகராசிக்கு வந்துடுவார். அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான கடகராசிக்கு வந்துடுவார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு. ஸோ இந்த கோச்சார கிரகங்களுடைய இணைவு ரீதியாக மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட மகர ராசிக்காரங்களுக்கு சாதகமான கிரக அமைப்பு அப்படின்னா 3 விஷயம் தான். ஒன்று, குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துல விடுவது. அதே போல் ராகுவான் 2ல் அமர்ந்தாலும் குரு பார்வை மூலமாக உங்களுக்கு தாக்கத்தை கொடுக்க மாட்டார். 3ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கலாம். 5ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது சூப்பரான நிலை. மற்ற கிரக அமைப்புகள் உங்களுக்கு உண்மையாகவே சாதகமான சூழ்நிலை இல்லை என்பது உண்மை. அப்போ என்னென்ன விஷயங்களை நன்மை ஏற்பட போகுதுன்னா, உங்களுடைய மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி நீங்கள் கொஞ்சம் பயணிப்பீங்க. பொருளாதார விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக செலவழிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு முன்னேற்றத்துக்கான சூழ்நிலைகளை திட்டமிடுவதற்கான வாய்ப்பு உண்டு. என்ன செய்யலாம், எப்படி செஞ்சால் வெற்றி வரும், என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் மாற்றம் வரும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு திட்டமிடுதல் மூலமாக நீங்கள் ஒரு ஏற்றமான சூழ்நிலையை சந்திப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த 3 கிரகங்களுடைய இணைவு மூலமாக மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எதிரிகளின் சூழ்ச்சிகள் விலகப்படும். எதிரி எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, துரோகியாக இருந்தாலும் சரி, அவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் அவங்களுடைய தேவையில்லாத செயல்பாடுகள் வெளிப்படையாக வரும். அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தப்பிச்சுக்கிருவீங்க. ஆனால் என்னென்னா, நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சிட்டாலும் இப்போ போய் விவாதம் பண்ணிடக்கூடாது, தேவையில்லாமல் அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுறக்கூடாது. கொஞ்சம் உணர்ச்சப்பட்டு நீங்கள் பேசிட்டீங்கன்னா இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாயிடும். ஒரு எதிரி நீங்கள் சண்டை போட போன்னு 2 எதிரியாக மாறிடுவான். இன்னொரு எதிரி எவனா ஒருத்தர் கூட்டணி அமைச்சுக்குவான். வெளிப்படையாக வெளியே வந்தனால என்ன பண்ணுவான், இன்னொருத்தர் கூட்டணி அமைச்சிட்டு இந்த மாதம் உங்களை வச்சு செய்யக்கூடிய சூழ்நிலை. அது வடிவில் படத்தில் இங்கே வச்சு தான் அடிச்சிங்கடா, எதுக்குடா இங்கே வச்சே விட்டுட்டு போக வேண்டியதாடா, ஏன்டா நீ ஊருக்கு கூட்டு போய் அடிக்கிங்க அப்படிம்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் என்ன ஆகும்னா, உங்களை ஒருத்தன் தாக்கம் கொடுத்ததை விட இன்னொருத்தர் சேர்ந்து தாக்கம் கொடுக்கும்போது என்ன ஆகும், உங்களுடைய நல்ல விதமான செயல்பாடுகளில் நீங்கள் தடையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ மகர ராசினியர்களுக்கு காதல் கைகூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக இன்வால்மெண்ட் ஆவதற்கான வாய்ப்பு உண்டு. பெண்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு.
மகர ராசி பெண்களுக்குமே மகிழ்ச்சிகள் பெண்கள் மூலமாகவே ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். பெண்கள் சொன்னே என்ன ஆகுதுன்னா கேள்வி கேட்குறாங்க, ஐயா நீங்கள் ஒரு பெண் வருவாங்கன்னு சொன்னீங்களே, அந்த பெண் யார்? புதிய வரவுன்னு சொன்னீங்களே, அது யார்? அப்படிங்கிற கேள்வி உடனே கால் வருது. சரியா? அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எடுக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. நான் உங்களை தவறான பாதைக்கு நோக்கி பயணிப்பதற்கான எந்த ஒரு விஷயமும் சொல்ல போகிறது கிடையாது. ஒரு வரவு வருது, ஒரு புதிய உறவு வருதுன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத இல்லீகல் சம்மந்தப்பட்ட உறவு அப்படிங்கிறத நினைக்கிறத ஃபஸ்ட்டு தயவு செய்து விட்டுருங்க. ஏன்னா அந்த வார்த்தைகளை நம்ம வந்து பயன்படுத்துகிறதே தவறு. ஓகேவா? உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், உங்கள் கூட பயணிக்கிற சக தோழிகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய மனைவியின் உறவில் உள்ள நல்ல ஒரு தோழியாக இருக்கலாம். சரியா? அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட வயது மூத்த சகோதரிகளாக இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஏதாவது உறவு நான் இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பொருளாதாரத்தை கொடுத்து உதவுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ இந்த மாதத்தில் 17ஆம் தேதி வரையும் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கரெக்டாக கவனம் செலுத்துங்க. ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா உடனே உங்களுடைய அருகில் இருக்கிற மருத்துவரை போய் பார்த்துருங்க. அதே போல் போதைக்கு அடிமையாக இருக்கீங்க, தேவையில்லாத ஒரு சேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் அதை குறைத்து கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள மாற்றத்தை கொடுக்கும். அதை விட்டுட்டு எனக்கென்னேன்னு நீங்கள் ஒரு சில விஷயங்களை செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடலில் சில பாதிப்புகளை கிரகங்கள் கொடுத்துரும். தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. செய்கிறவங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும், செய்யாத அன்பார்ந்த மகர ராசிக்கு பொருந்தாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகேவா? ஸோ அப்படி தேவையில்லாத விஷயங்கள் செய்கிற மகர ராசினியர்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இந்த மாதம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வெற்றிக்குரிய சூழ்நிலைகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம், மாற்றங்களை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் உங்களுடைய அருகில் இருக்கின்ற துடியான அம்மன், அது பத்ரகாளி அம்மன், காளி அம்மன், துர்க்கை அம்மன், ஸோ வடபத்ரகாளி அம்மன், எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, அப்படியே ஆக்ரோஷமான அம்மன் அப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த அம்மன்கிட்ட போய் 2 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அம்மன் வேலில் குத்திட்டு இன்னொரு எலுமிச்சம்பழம் அம்மனுடைய பாதத்தில் வச்சு அந்த இன்னொரு எலுமிச்சம்பழத்தை அவன் ஏதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் நிலவாசலில் கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை கரெக்டாக நீங்கள் வீட்டில் நிலவாசலில் வச்சாலும் சரி, உங்களோட பூஜை ரூமில் வச்சாலும் சரி, இதை நீங்கள் செய்து பாருங்கள். இன்னல்கள் நீங்கி துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் உறுதியாக மகராசினியர்கள் சந்திப்பீர்கள் என்பது உண்மை. தற்போது வரை ஜூலை மாத பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அதாவது நம்ம சொன்ன அத்தனை விஷயமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் மாத பலன்களை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் ஹெட்டிங் போட்டாலும் என்ன விஷயங்களை உங்கள் செயல்படுத்தினாலும் ஒரு 20% ஒரு பூஸ்ட், இதுதான் உண்மை. அதுக்காண்டி உங்கள் லைஃபே இந்த மாதம் டோட்டலாக மாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயம் பண்ணும். உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய கடந்த காலம் சம்பந்தப்பட்ட செயல்பாடில் ஏன் நடந்துச்சுங்கிற கேள்விகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முடிஞ்சளவு கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக தெளிவாக துல்லியமாக நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும், வழிபாடுகள் மட்டும் போதுமா இல்லை வேறு எதுவும் பரிகாரங்கள் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா என்பதை பற்றி துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து விதமான நம்மளுடைய உலகெங்கும் இருக்கும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.